அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். One who inherits Miroku's will சேனலின் வர்ணனையாளராகிய மிரோகு உங்களுடன் பேசுகிறேன். இந்த மாலை பொழுதிலும் உங்களுடன் இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இரவு ஹிட்சுகி ஷின்ஜி பற்றிய விளக்க உரையை உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன். வாருங்கள், இப்போது தொடங்கலாம். விளக்கப் பகுதி. ஹிட்சுகி ஷின்ஜி முதல் தொகுதி. மேல் தொகுதி. 2ஆம் அத்தியாயம். 2. கடவுள் பெற்றோர் தனது மக்களான பிள்ளைகள் மனிதர்களை நேசிப்பதாலேயே ஆன்மாவின் வளர்ச்சிக்காக பயணம் வாழ்க்கையின் துன்பங்கள் என்பவற்றை அளித்தார். ஆனால் பலர் அந்த துன்பங்களுக்கு தோற்றுப்போய் ஆன்மீக ரீதியில் வீழ்ச்சியடைந்தனர். கடவுள் கருணையுடன் மனிதனை பயிற்றுவிக்கிறார். இருப்பினும் மனிதர்கள் வீழ்ந்துவிட்டதைக் கண்டு அவர் துயரப்படுகிறார். ஒரு எலி கூட சற்றே எதிர்காலத்தை உணரக்கூடியது. ஆனால் மனிதன் தனது ஆன்மீக உணர்வை மங்கச் செய்து கண்முன்னே உள்ளவற்றையே காண முடியாத நிலையில் உள்ளான். ஐத்தின் மேகம் உள்ளுணர்வையும் கடவுளின் குரலையும் மறைக்கிறது. விழித்தெழு என்பதே இங்கே உள்ள எச்சரிக்கை. உணவு இல்லாமல் கூட போனாலும் வானத்தின் வழி கடவுளின் சட்டம் காத்து ஒருவரை ஒருவர் கொல்லாமல் இருந்தால் மரணம் வராது. அந்த துன்பம் நீண்ட காலம் தொடராது. தேவையானால் மரத்தின் வேர்களை உண்டாவது பொறுத்துக்கொள். உடலின் வறுமையை விட ஆன்மாவின் தூய்மையே முக்கியம். உயிரை கடவுள் காக்குவதாக வாக்குறுதி அளித்துள்ளார். எவ்வளவு இருண்ட இரவாக இருந்தாலும் விடியல் கண்டிப்பாக வரும். கடவுள் அனைத்தையும் காண்கிறார். ஆகையால் பயப்பட வேண்டாம். இன்றைய குழப்பம் தற்காலிகமானது. அது நிச்சயம் தீரும். யாருக்கும் தெரியாமல் செய்த நற்காரியங்களையும் கடவுள் 1000 மடங்கு 10,000 மடங்கு செய்து திருப்பித் தருவார். ஆகையால் பலனை எதிர்பார்க்காமல் நாட்டுக்கும் மனிதருக்கும் சேவை செய். அதுவே உண்மையான கடவுளின் மக்கள். வெளிப்படையான நன்மை அல்ல, உள்ளார்ந்த நேர்மையுடன் செய்யும் சேவையையே அவர் நாடுகிறார். ஒரு நாள் இயற்கையுடன் இசைந்து வாழும் நல்ல உலகம் வரும். ஆனால் அதுவரை பொறுமை இழந்து குழப்பமடைவோர் பலர் உள்ளனர். உண்மையான சுதந்திரமும் வளமும் கடவுளின் உலகம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். அவசரப்பட்டு சுயமாக செயல்பட்டால் வழி தவறும். கடவுளின் போதனைகளை பின்பற்றவில்லை என்றால் முழு உலகையும் ஒருமுறை சேறு நிறைந்த கடல், அதாவது குழப்பமும் அழிவும் இச்சினை மூழ்கடிக்க வேண்டிய நிலை வரும். அதனால் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் உண்மையான தெய்வ மனதை மகோத மனம் மீட்டுக்கொள்ள வேண்டும். இதுவே கடவுளின் ஆழ்ந்த வேண்டுகோள். இப்போதுதான் முக்கியமான திருப்புமுனை. ஆன்மீகமாக குருடர்களானவர்கள் ஒருவரையொருவர் வழிநடத்தினாலும் சரியான பாதையை அடைய முடியாது. முதலில் விழித்தெழுந்தவர்கள் கடவுளின் பாத்திரங்களாக மாறுங்கள். உங்கள் ஆன்மீகத்தை விழித்தெழுப்பி முன்னின்று வழிநடத்தும் வாழ்க்கையை வாழுங்கள் என்ற கட்டளை இது. தீய பாதை தொடக்கத்தில் எளிதாகத் தோன்றும். ஆனால் பின்னர் அது பெரிய துன்பமாக மாறும். மாறாக தொடக்கத்தில் கடினமாக இருந்தாலும் சரியான பாதை எதிர்காலத்தில் ஒளியை அளிக்கும். உண்மையான மகிழ்ச்சி நேர்மையின் பாதையின் அப்பால் உள்ளது. மனிதர்களின் அமைப்புகள், விநியோகம், கட்டுப்பாடு போன்றவை எல்லைக்குட்பட்டவை. கடவுளின் வழி சூரியனைப் போல எல்லையற்றது. அனைத்து உயிர்களும் மகிழும் விதமானது. கடவுளின் பாதை வேறுபாடு இன்றி இசைவுடன் இயங்குகிறது. அது மனித அமைப்புகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. சூரிய ஒளி என்பது கடவுளின் மனத்தின் வெளிப்பாடு. மனிதன் தனது அறிவால் நல்லது செய்ததாக நினைத்தாலும் உண்மையில் அவை அனைத்தும் குறைபாடானவையே. இது மனித மைய சிந்தனைக்கு எதிரான கடுமையான விமர்சனம். பணிவு மற்றும் கடவுளுக்கு சரணடைவதை ஊக்குவிக்கிறது. எல்லாம் முற்றிலும் முடங்கிய நிலையிலும் தங்கள் தவறுகளை உணர முடியாத மனிதர்கள் உள்ளனர். இந்த ஆன்மீக குருடுத்தனத்தை எப்படியாவது மாற்ற வேண்டும். இது கடவுளின் பார்வையில் தோன்றும் ஏமாற்றம் மற்றும் துயரம். கடவுளுக்கு கீழ்ப்படையவில்லை என்றால் அனைவரும் அழிவர். ஆனால் அது கடவுளின் உண்மையான நோக்கம் அல்ல. அதனால் முன்கூட்டியே எச்சரிக்கை அளிக்கிறார். அதை கேளாவிட்டால் மேலும் துன்பம் தேவைப்படும். இன்றும் ரட்சிப்பின் கை நீட்டப்பட்டுள்ளது. ஆனால் அவகாசம் என்றென்றும் இல்லை. இப்போது குளிர்காலம், துன்ப காலம் என்றாலும் அவசியம் வசந்தம், அமைதி வரும் என்று உறுதியில்லை. ஜப்பானை பிளந்து அழிக்கும் திட்டங்கள் கூட நகர்கின்றன. அலட்சியத்தையும் அகந்தையையும் எச்சரிக்கையாக கூறுகிறது. கடவுளின் நாடான ஜப்பானுக்குள்ளேயே வெளிநாட்டு ஆன்மாக்கள் வேறுபட்ட தன்மை கலந்துள்ளன. அதே நேரத்தில் வெளிநாடுகளிலும் கடவுளின் பிள்ளைகள் உள்ளனர். இது இரத்தம் அல்லது குடியுரிமை அல்ல, ஆன்மாவின் தரத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. ஆன்மீகமான இவதோ மூடப்பட்ட உண்மை திறக்கும்போது அனைத்தும் வெளிப்படும். காலம் வந்தால்
கடவுளின் திட்டம் கண்முன் தெளிவாக வெளிப்படும். ஜூன் 10ஆம் தேதி என்பது ஏதோ ஒரு முக்கியமான வெளிப்பாட்டை குறிக்கும் உவமை. மேலும் ஹிட்சுகினோ காமி 3 என்பது சூரிய சந்திர சுருள் 3ஆம் எழுத்து என்பதை குறிக்கிறது. தென்மை என்பது விண்ணிலிருந்து வரும் வெளிப்பாடு, உள்ளுணர்வு, பெறுபவர்களுக்கு அளிக்கப்படும் பாராட்டு. இதில் முன்னறிவிப்பும் பாராட்டும் அடங்கிய செய்தி உள்ளது. சுருக்கம்: இந்த தெய்வீக செய்தி இன்று நமக்கு கூறுவது, கடவுள் பெற்றோரைப் போல மனிதனை நேசிக்கிறார். ஆனால் வீழ்ச்சியும் அறியாமையும் அவரை ஆழமாக வருத்துகிறது. வெளிப்புறத் துன்பங்களை விட ஆன்மீக குருடுத்தனமே அதிகம் ஆபத்தானது. உதவியும் வழிகாட்டலும் எப்போதும் வழங்கப்படுகின்றன, ஆனால் அதை உணராவிட்டால் மேலும் துன்பங்கள் வரும். உண்மையான நம்பிக்கை என்பது கடவுளுக்குத் தெரிந்து உலகுக்குத் தெரியாமல் சேவை செய்வதே. வசந்தம் வரும் என்று நம்பி எதுவும் செய்யாமல் இருந்தால் திரும்ப முடியாத எதிர்காலத்தை சந்திக்க நேரிடும். நாடு அல்லது அமைப்பு அல்ல, ஆன்மாவின் விழிப்பும் சுத்திகரிப்பும் தான் ரட்சிப்பின் விசை. இந்த காணொளியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த பதிவையும் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்ப்பீர்கள் என நம்புகிறோம். எங்கள் யூடியூப் சேனலை பதிவு செய்து உங்கள் மேலான ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இணைப்பில் ஜப்பானிய மொழி சேனலும் உள்ளது. அதற்கும் உங்கள் பதிவை வழங்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். வருங்காலத்திலும் உங்கள் அனைவருடனும் நீண்டகால உறவை தொடர மனதார விரும்புகிறோம். இன்றிரவு இத்துடன் விடைபெறுகிறோம். உலகிலுள்ள மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழட்டும். இனிய கனவுகள் மலரட்டும். One who inherits Miroku's will இன் விவரிப்பாளர் மிரோகு உங்களுடன் இணைந்திருந்தார்.